பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை கர்த்தர் நமக்கு செய்த மகத்தான பெரிய வாக்குத்தத்தமாக இருக்கிறது இல்லைங்களா? பைபிள்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம், எல்லா வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பெரிய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்கிற இந்த வாக்குத்தத்தம் தான். இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம பரிசுத்தமா இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. இப்ப பரிசுத்தமா இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு 2 பிரதான கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரு. முதலாவது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு வலிமையோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். அதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனையானது, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூற வேண்டும். இந்த 2 பிரதான கற்பனைகளை வந்துட்டு நம்ம கரெக்டா கடைபிடிச்சோம்னா பரிசுத்தமாய் நம்மால் இருக்க முடியும் இல்லைங்களா? பரிசுத்தமாய் இருந்தா நித்திய ஜீவனுக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா வந்துட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த கற்பனைகளை வந்துட்டு நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இன்னைக்கு வசனங்களை கவனமாய் கேட்கலாம். முதல் வசனம் ஜான் 14:15, யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லோருமே இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்யறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்வது எப்படி? காணாத தேவனை அன்பு செய்வது எப்படி? அப்ப காணாத தேவனை அன்பு செய்யணும்னு சொன்னாக்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் இல்லைங்களா? அவருடைய கற்பனைகள் நமக்கு தெரியும். முதலாவது, தேவனை அன்பு செய். 2வது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்லி இருக்கிறார். பட் இந்த தேவனை அன்பு செய் அப்படிங்கிற அந்த கற்பனை வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல எப்பொழுது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 5 வரை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 6 verses 4 to 5. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். ஆமென். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த ஒரே கர்த்தரை எப்படி அன்பு செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப காணாத தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒரே தேவனாயிருக்கிறார், ஒரே கர்த்தராய் இருக்கிறார். அவரை எப்படி அன்பு செய்யணுமா? முழு இருதயத்தோடும் அன்பு செய்ய வேண்டும். முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு வலிமையோடும், முழு சிந்தையோடும் நம்ம அன்பு செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் வருகிற காலமா இருக்கிறது. நீங்க வெளியில பாக்குற நியூஸ் எல்லாமே அதற்கு ஒரு ஆயத்தமாக தான் வந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு நாடுகளுக்கு மத்தியில வந்துட்டு சண்டைகள் நடக்குது. குறிப்பா இஸ்ரவேல்ல வந்துட்டு போன வருஷம் தொடங்கின வந்துட்டு அந்த யுத்தம் இன்று வரை முடிவடையவில்லை. அதே போல ஐரோப்பாவில் வந்துட்டு யுத்தம் நடக்குது. வந்துட்டு இது எதுவுமே முடிகிற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் வந்து நிலைமை மோசமாயிக்கிட்டு தான் போகுது. இது எல்லாமே கர்த்தருடைய வருகைக்கான ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி இந்த பூமி வந்துட்டு பிரசவ வேதனையில இருக்கும்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொல்கிறது. பிரசவ வேதனை அப்படின்றது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு கர்ப்ப வேதனை, அது சகோதரிகளுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். பட் அந்த கர்ப்ப வேதனை முடிகிற பொழுது வந்துட்டு ஒரு குழந்தை பெறும் பொழுது எவ்வளவு வந்துட்டு சந்தோஷமா இருக்குமோ அதே போல ஒரு சந்தோஷம் தான் இந்த பூமிக்கு இருக்க போகிறது. பட் இந்த கர்ப்ப வேதனை 3 phases வரும்னு சொல்லி டாக்டர்களே வந்துட்டு சொல்றாங்க. அந்த 3 ஸ்டேஜஸ்ல வந்துட்டு இருக்கும். அந்த 3 உலக போர்கள் முடியும் பொழுதுதான் அந்த கர்ப்ப வேதனையானது முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இதை குறித்த 3 உலக போர்களை பத்தி எழுதியிருக்குது. அதே போல வந்துட்டு நமக்கு பழைய ஏற்பாட்டிலையும் இது கர்ப்ப வேதனை என்று இது 3 உலக போர்களாக தான் இருக்கும்னு சொல்லி யூதர்களும் அவர்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க பாக்குற இன்னைக்கு உலகத்துல இருக்கிற இந்த யுத்தங்களின் செய்திகள் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களா இருக்கிறது. இப்ப நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அடையாளம் நடக்கிறப்ப, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறப்ப, நான் எனக்காக ஜீவனை கொடுத்த தேவனை எவ்வாறு அன்பு செய்கிறேன்? ஏசாயா 53 நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம என்ன படிக்கிறோம்? ஏசாயா 52, 53 எல்லாம் வாசிக்கும் பொழுது அவருடைய சாயல் மனுஷ சாயலே இல்லை என்பதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம் சத்துருக்களா இருக்கையில் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்கு மனுஷ சாயலே இல்லாதவாறு அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் இல்லைங்களா? இது பர்சனலைஸ்டா தான் சுவிசேஷத்தை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்கிறாயா? இந்த கேள்விக்கு ஆமென்னு சொல்லிதான் ஞானஸ்நானமே எடுத்திருப்போம் இல்லைங்களா? சொந்த ரட்சகர்னா அவர் உலக ரட்சகரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் வந்துட்டு யாருடைய அக்கிரமங்களை சுமந்தார்? என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் இல்லைங்களா? அப்ப நம்முடைய அக்கிரமங்களை அவர் சரீரத்துல சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம்.
இப்ப ஏசாயா 53 படிக்கும் பொழுது அவர் நமக்கு செய்த அந்த தியாகம், அவருடைய அன்பை வந்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு உணர முடியுது இல்லைங்களா? அப்ப உணர்ந்தோம்னு சொன்னாக்க, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதுவே பெரிய அன்பு. அவர் எனக்காக வந்துட்டு அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அப்ப நான் எந்த அளவுக்கு அவரை நான் அன்பு செய்யறேன், என்னை நான் கேள்வி கேட்டுக்கணும். நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இருந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வந்துட்டு கர்த்தர் நம்மிடம் என்ன விரும்புகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். உபாகமம் அதிகாரம் 10 வசனங்கள் 12 முதல் 13 வரை வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? ஆமென். வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? கஷ்டமானதையா கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு? சுலபமானதை தானே கேட்கிறாரு. என்ன சுலபமா சொல்றாரு? இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, முதல் காரியமா கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். அவரை அறிகிற அறிவுல வந்து வளர்ந்திருக்கிறோம்னு சொன்னா அவருக்கு பயப்படுகிற பயத்திலும் நாம் பெருக வேண்டும். அவருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, ஒரு வழி 2 வழி கிடையாது, அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருடைய ஒவ்வொரு கற்பனையும் வந்துட்டு அப்படியே கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. அப்ப அவரை நம்ம சேவிக்கிறது அப்படின்னு சொன்னா அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கிறது தான் அவரை அன்பு செய்கிறது, அவருக்கு நாம் சேவகம் செய்வது. நான் என்று உனக்கு கற்பிக்கிற கற்பனைகளில் கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். எதுக்காக நம்ம கற்பனைகளை கை கொள்ளணும்? நமக்கு நன்மை உண்டாகணும்னாக்க கர்த்தருடைய கற்பனைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதுல பிரதான கற்பனை இதுதான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அந்த ஒரே தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அப்ப காணாத கர்த்தர் வந்துட்டு ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? ஆவியாகிய கர்த்தரை நம்ம பார்க்க முடியாது. எப்படி அவரை அன்பு செய்ய முடியும்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டுதான் அன்பு செய்ய முடியும். பட் எதற்காக கற்பனைகளை கை கொள்ளணும்? உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? நம்ம கூட அடிக்கடி பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம், நான் சுலபமானதானே உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் உன்னால செய்ய முடியல அப்படின்ற கேள்விகளை பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? கர்த்தரும் இந்த கேள்வியை தான் நம்ம கிட்ட கேட்கிறார். வேற எதப்பா நான் உங்ககிட்ட கேட்கிறேன்? சுலபமான காரியத்தை தானே கேட்கிறேன். உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கர்த்தரை வந்துட்டு நீ அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய கற்பனைகளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கடைபிடிக்கணும். எந்தெந்த கற்பனைகள்? அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னாக்க எந்த கற்பனையும் விட்டுறக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் சரி, அவருடைய வழிகளில் எல்லாம் நடந்து. இப்ப நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நீங்க வாசிக்கிறீங்க 19 - 21 வந்துட்டு மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும். அதுல 17 மாம்சத்தின் கிரியைகள் வந்துட்டு இருக்கும். ஒன்னொன்னையும் ஆராய்ந்து பார்த்து இது எனக்குள்ளார இல்லாம இருக்குதா அப்படின்றத செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த 17ல 1 கூட எனக்குள்ளார வந்துட்டு இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆவியின் கனிக்கு அடுத்து வருகிறோம் வந்துட்டு இந்த ஆவியின் கனி கலாத்தியர் 5 22 23 வந்துட்டு அந்த ஒவ்வொரு ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதையும் நம்முடைய வாழ்க்கையோட நம்முடைய இருதயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இதன்படி நான் வந்துட்டு நடக்கிறேனா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருந்தா பரிசுத்தமா வாழ முடியும். கற்பனைகளை கை கொண்டு காணாத இயேசு கிறிஸ்துவ நம்மால் அன்பு கூற முடியும். ஏன்னா கண்டு விசுவசிக்கிறதை பார்க்கிலும் காணாமலே விசுவசிக்கிறவர்கள் வாக்கியவான்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப உனக்கு நன்மை உண்டாகும்படி இதை நீ கை கொண்டு இதை வந்துட்டு இதன்படி நடக்கணும் என்பதையும் அல்லாமல் வேற எதை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? வேற எதுவும் இல்ல, சுலபமான காரியத்தை தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் நன்மை எதுன்னு நல்லாவே தெரியுங்க. எது ரைட்டு எது தப்புன்றது எல்லா மனுஷனுக்கும் வந்துட்டு தெரியும். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்யணும், இரக்கத்தை சிநேகிக்கணும், தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மனத்தாழ்மையா வந்துட்டு நடக்கணும். சோ முதல் காரியம் கர்த்தர் பார்க்கறது இருதயத்தை மட்டும்தான். இருதயத்துல நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி சிந்திச்சு நம்ம வீட்டுல எப்படி பேசுறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்சனல் ஸ்பேஸ், இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ரெண்டாவது குடும்பத்துக்குள்ளார நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத கர்த்தர் செக் பண்ணுவார். மூணாவது சபைக்குள்ளார நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். இந்த 3 விஷயங்களும் ரொம்ப பிரதானமான ஒரு காரியம். ஒன்று பிரைவேட் ஸ்பேஸ் இருதயத்துக்குள்ளார, ரெண்டாவது குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கிறோம், மூணாவது காரியமா சபைக்குள்ளார எப்படி நடந்துக்கிறோம். இந்த 3 இடத்துலையும் வந்துட்டு கர்த்தருக்கு பயந்து பர்ஃபெக்டா நடந்துக்கிட்டோம்னாக்க வெளியில எல்லா இடத்துலையும் நம்ம பர்ஃபெக்டா தான் நிச்சயமா நடந்துக்கும். நீங்க ஆஃபீஸ்க்கு போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு, வேலைக்கு எங்க போனாலும் சரி, நீங்க பர்ஃபெக்டா இருக்க முடியும். அதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான இடங்கள். நம்பர் 1, பர்சனல் ஸ்பேஸ், இருதயம். நான் சில நேரங்கள் இருதயத்துல நினைக்கிற தீமையான எண்ணங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கூட தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் ஸ்பேஸ். ரெண்டாவது, நம்ம வீட்டுல பேசுற சில வார்த்தைகள் சபையாருக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா சபையில வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? சபையார் முன்னாடி வந்துட்டு நம்ம கரெக்டா நடக்கணும்னு சொல்லி நம்ம கரெக்டா தான் நடந்துக்கிறோம். பட் வீட்டுல ஒரு மாதிரியும் நம்ம சபையார சந்திக்கும் பொழுதும் ஒரு மாதிரியும் நம்முடைய இருதயம் வந்துட்டு இருக்கக்கூடாது. இல்ல அதே போல வீட்டுல ஒரு மாதிரியும் இருதயத்துல ஒரு மாதிரியும் நான் சிந்திக்கவும் கூடாது. இருதயத்துல நான் பரிசுத்தமா சிந்திக்கணும், பரிசுத்தமான வார்த்தைகளை நான் வீட்டுக்குள்ளாரையும் பேசணும். வீட்டுல நான் வந்துட்டு ஒரு நாள் பூரா 24 மணி நேரமோ இல்ல ஒரு வாரம் முழுவதும் நான் குடும்பம் நடத்துற விதத்தை வந்துட்டு யாராவது ஒருத்தர் வெளியால் பார்த்தா கூட அது பர்ஃபெக்டா வந்துட்டு இருக்கணும். கணவன் மனைவி கிட்ட பேசுறது, மனைவி கணவன்கிட்ட பேசுறது, இல்ல மாமியார் நாத்தனாரோட பேசுறது, பிள்ளைகளோட வந்துட்டு டீல் பண்ற விதங்கள், இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு இந்த அன்பு எங்க இருந்து வரணும்னு பாத்தீங்கன்னாக்க, முதலாவது கர்த்தர் இருந்துதான் இந்த அன்பு நமக்கு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? நாமும் அந்த அன்பை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, முதலாவது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை நாம் உணர்ந்து கொண்டவர்களா இருக்கணும். சிலுவை மரணத்தை உணர்ந்து கொண்டவர்களால மட்டும்தான் அன்பு செலுத்த முடியும். நான் சுபாவ அன்பு இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இந்த சுபாவ அன்பு இன்னைக்குமே நம்ம பாக்குறோம், நிறைய பேர்கிட்ட வந்துட்டு இல்லாம தான் இருக்குது. கணவன் மேலேயோ, மனைவி மேலேயோ, பிள்ளைங்க மேலேயோ, அப்பா அம்மா மேலேயோ ஒரு அன்பு இல்லாத, அந்த சுபாவ அன்பே இல்லாத ஒரு தன்மையை நம்ம இந்த ஒரு காலகட்டத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சுபாவ அன்பு ஏன் இல்லைனாக்க, கர்த்தருடைய சிலுவை மரணத்தை வந்துட்டு அவர்கள் உணரவில்லை என்பதுதான் வந்துட்டு ஆணித்தரமான உண்மை. கிறிஸ்தவர்களா இருந்தா கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உணராதவர்களா தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, எனக்காக தான் அந்த கேடு அடைந்தார், அவருக்கு மனுஷ சாயல் இல்லாமல் போனது வந்துட்டு எனக்காக தான் சொல்லி அவருடைய சிலுவை மரணத்தை பர்சனலைஸ்டா உணர்கிற பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னாக்க, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அவர் அன்பு செய்யறதுக்கு வந்துட்டு பழகும். அவர் அன்பு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு குடும்பத்தின் மேலேயோ, சகோதர சகோதரின் மேலேயோ, இல்ல ஆபீஸ்லயோ, மற்ற எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த அன்பு ததும்பி வழிகிறதுக்கு அடிப்படை இந்த ரூட் காஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்கிற அன்பு. அவர் என்னை எப்படி அன்பு செய்தார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து என்னை எந்த அளவுக்கு அன்பு செஞ்சாரு, நான் சத்ருவா இருக்கும் பொழுது, நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஈஸியான காரியத்தை தான் நமக்கு எதிர்பார்க்கிறார். வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதே விஷயம் தான் வந்துட்டு 2 வசனத்துல வாசிச்சோம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்திலையும் மீகா 6ஆம் அதிகாரத்திலையும் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். சுலபமான காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார். அப்ப பழைய வாழ்க்கையில நம்ம எல்லோருமே வந்துட்டு சத்தியம் தெரியாத குருடர்களா தான் வந்துட்டு இருந்தோம். அதுல வந்துட்டு எந்த டவுட்டும் கிடையாது. நம்ம வந்துட்டு தடவி ஆகிலும் கர்த்தரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது போல, நம்ம தடுமாறி தடவிதான் வந்துட்டு கர்த்தரை கண்டுபிடித்த பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்டுபிடிக்க வச்சுட்டார். அப்படின்னாக்க முதலாவது நம்ம நல்லா மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகளை வந்துட்டு தேடி அதை கண்டடைகிற பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு கண்டடைஞ்சிட்டோம், கர்த்தருடைய வழிகளை வந்துட்டு கண்டடைந்து விட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபெக்டா அந்த பாதையில வந்துட்டு நடக்கணும். வலப்புறமோ இடதுபுறமோ சாயாமல் பெர்ஃபெக்டா கர்த்தருடைய வழிகள்ல நடக்கணும்னு தான் கர்த்தருடைய சித்தமா இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம், டியூட்ரானமி 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை நீ தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். சோ கர்த்தரை அறியாத பிள்ளைகளா நம்மில் ஒரு சிலர் நம்ம கத்தோலிக்கர்களா இருந்திருக்கலாம், இல்ல புறஜாதிகளா இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கள்ள சபையில வந்துட்டு நம்ம இருந்திருந்திருக்கலாம். பட் கர்த்தரை நம்ம தேடி இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு கர்த்தரை நம்ம தேடி இருக்கிறதுனாலதான் வந்துட்டு இன்னைக்கு கலப்பு இல்லாத சத்தியத்தை வந்துட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு போதிக்கிற விதங்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வலப்புறம் இடதுபுறம் சாயாமல் நம்ம நல்லா பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நம்மை நாமே வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்துகிற விதமா தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார்.
நீங்கள் கர்த்தராலே போதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்பது நமக்குள்ளார இந்த வசனம் நிறைவேறிக்கிட்டு தான் இருக்குது. பட் கர்த்தரை தேடுகிற விதம் வந்துட்டு எப்படி இருக்கணும்? அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். எங்கே இருந்து? அடிமைத்தன வீட்டில இருந்து கர்த்தரை தேடும் பொழுது. யூதர்களுக்கு வந்துட்டு பிசிக்கலான அடிமைத்தனத்தை வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருந்தார். அவங்க பாபிலோனுக்கு அடிமைகளா போயிருந்தாங்க வந்துட்டு. அதே போல மேதியா பர்ஷியா பல பிசிக்கலான அடிமைத்தனம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தை கண்டடைவதற்கு முன்னாடி வீட்டுல பைபிளை வச்சுட்டு நம்ம படிக்காம இருந்த நாட்கள் வந்துட்டு நிச்சயமா இருந்திருக்கும். வேதத்தை பேருக்கு வாசித்த நாட்கள் கூட இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை உணர்ந்து வந்துட்டு வாசிக்காம அதை பேருக்கு வந்துட்டு ஒரு கடமைக்காக வாசித்த நாட்கள் இருக்கும். இல்ல வேதம் தெரியாத நாட்களா கூட வந்துட்டு இருக்கும். பட் பைபிள்லயுமே அப்படி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. யோசியா என்கிற ஒரு ராஜா வந்துட்டு இருந்தான். அவன் வந்துட்டு வேதம் அறியாத நாட்கள்ல, வேதத்தை தொலைத்து விட்ட நாட்கள்ல தான் வந்துட்டு உயிரோட வந்துட்டு இருந்தான். அவனுடைய காலகட்டத்துல அவனை பத்தி நல்லாவே வந்துட்டு புதிய ஏற்பாட்லையும் பழைய ஏற்பாட்லையும் எழுதியிருக்குது. நம்ம அந்த யோசியா எப்படி மனம் திரும்பினா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நாம் மனம் திரும்புவதற்கும் யோசியாவை போல முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடுவது எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 10வது வசனம். Matthew 1:10. எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். ஆமென். எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். இந்த எசேக்கியா ராஜா ஒரு நல்ல ராஜா தான் வந்துட்டு, கர்த்தருக்கு பிரியமா தான் வந்துட்டு இருந்தான். அவனுடைய விசுவாசத்தை பத்தி ஆவியானவர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெரிய காரியமா வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. ஆனா அவனுக்கு பிறந்த மனாசே வந்துட்டு கர்த்தருக்கு துரோகியாக வந்துட்டு இருந்தான். பட் மனாசேக்கு பிறந்த ஆமோனு வந்துட்டு கர்த்தருக்கு விரோதமாக தான் வந்துட்டு இருந்தான். ஆமோனுக்கு பிறந்த யோசியா வந்துட்டு அவன் கர்த்தருக்கு வந்துட்டு ரொம்ப பிரியமா இருந்தான்னு சொல்லி யோசியாவை பத்தி கர்த்தர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். இந்த யோசியா ராஜா பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஒரு சிறு குழந்தையா தான் வந்துட்டு இருக்கிறான். ஒரு 8 வயசு பையனை போலதான் வந்துட்டு யோசியா ராஜா வந்துட்டு அவன் ஆட்சிக்கு வந்துட்டு வரான். 8 வயசு பையனா வந்து கர்த்தருக்கு பிரியமான காரியம் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு மகனாக தான் வந்துட்டு இந்த யோசியா ராஜா வந்துட்டு இருக்கிறான். பட் அவனுடைய நாட்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, வேதத்தையே தொலைத்த நாட்களா இருக்கிறது. அவங்க வேதத்தையே வந்துட்டு தொலைத்து விட்டார்கள். அந்த நாட்கள்ல தான் வந்துட்டு யோசியா ராஜாவாகிறான். அவனை பத்தி நம்ம ஒரு 1-2 வசனங்கள் புரிஞ்சுக்கலாம். 2 ராஜாக்கள் அதிகாரம் 22 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரானாகிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பெயர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். ஆமென். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். 8 வயசு குழந்தைங்க அவன். 8 வயசு பையன் கூட சொல்ல முடியாது இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க தான், குழந்தைங்க தான். 8 வயசு குழந்தையா இருக்கிறப்போ வந்துட்டு அவன் ராஜாவா ஆகுறான் இல்லைங்களா? அவன் 2வது வசனத்துல அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அவனுடைய ஆக்சுவல் தகப்பன் தாவீது கிடையாதுன்றது நமக்கு தெரியும். முப்பாட்டன் தான் வந்துட்டு தாவீது இல்லைங்களா? நான் எசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். அப்ப அவனுடைய உண்மையான அப்பா வந்துட்டு யாரு? ஆமோன் தான். தாத்தாவுடைய தாத்தாவுடைய தாத்தா வழியில தான் தாவீது வந்துட்டு இருக்கிறார். பட் அவன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். அப்படின்னா ஆவிக்குரிய தகப்பனை போல தாவீதை வந்துட்டு கர்த்தர் எழுதி இருக்கிறார். இங்க எப்படி தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிடித்த காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சானோ, அதே போல வந்துட்டு இந்த யோசியா ராஜாவும் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் வலது இடதுபுறம் சாயாமல் விலகாமல் நடந்தான். பட் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 22 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். அவன் அதை வாசித்தான். ஆமென். பிரதான ஆசாரியன், ஹை பிரீஸ்ட் வந்துட்டு அப்ப யாரு? இல்க்கியா. இல்க்கியான்ற ஒரு பிரதான ஆசாரியன் வந்துட்டு இருக்கிறான். அந்த இல்க்கியா வந்துட்டு இந்த ராஜா யோசியாவை வந்துட்டு வளர்த்ததுல வந்துட்டு அவனுக்கு ஒரு பெரிய பங்கு வந்துட்டு இருக்குது. இவனை பாதுகாத்து, குழந்தையில இருந்து இவனை பாதுகாத்து இவனை வளர்த்ததுல அந்த இல்க்கியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, ராஜாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் சாப்பான்னு சொல்லி இருந்தான், நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். ஏன்னா அதை அவங்க தொலைச்சதே கர்த்தருடைய ஆலயத்துலதான் தொலைச்சிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமா பைபிளையே தொலைச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எங்க தொலைச்சாங்க? சர்ச்சுக்குள்ளர, ஆலயத்துக்குள்ளரே அவங்க தொலைச்சுதான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாமளுமே
அப்படி இருந்த நாட்கள் இருக்குது. கண்டிப்பா நான் வந்துட்டு பர்சனலா அப்படிதான் இருந்திருக்கிறேன். வீட்டிலேயே பைபிளை வச்சுட்டு வாசிக்காத நாட்கள், அதை உணராத நாட்கள் எத்தனையோ ஆண்டுகள் வந்துட்டு இருக்குது. அவன் அதை வந்துட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் இடத்தில் கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் அதை வாசித்தான். இதுல முக்கியமான விஷயம் தான். பைபிளை கொடுத்தா சாப்பான் வந்துட்டு அவன் அசட்டையாயிராமல், அலட்சியமாயிராமல் அவன் அதை வாசித்தான். அப்ப சாப்பான் வாசிச்சுட்டு அவன் என்ன பண்றான்றதை கவனிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 14 வரை வாசி. சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது, கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள். நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடியினால் நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாயின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். ஆமென். சம்பிரதியாகிய சாப்பான் அவன் வசனத்தை வந்துட்டு வாசிக்கிறான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வந்துட்டு வாசிக்கிறான். வாசித்த பிறகு வந்துட்டு அவன் ராஜாவை நோக்கி, ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். சோ ராஜா மனம் திரும்புறதுக்கு சாப்பான் அப்படிங்கிற ஒரு சம்பிரதி, ஒரு சாதாரண ஒரு ஆளை தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறாரு. எதனால? அவன் வந்துட்டு அந்த கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தை அவன் வாசித்தான். வாசிச்சு உணர்ந்ததுனாலதான் ராஜா கிட்ட போய் அறிவிக்கிறான். அவன் உணரலைன்னா ராஜா கிட்டையும் சொல்லியிருக்க முடியாது. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் ஒரு கட்டளை வந்துட்டு போடுறான். நம்ம கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை வந்துட்டு போடுறான். அப்ப இதுக்கு யாருக்கிட்ட போய் விசாரிக்கணும்? பைபிளே அவங்கள்ட்ட வந்துட்டு இல்ல. பைபிளே இல்லாம, அதை வாசிக்காம, அது தெரியாம அவ்வளவு நாள் யாருக்கிட்ட விசாரிக்கிறதுன்னு தெரியாம தான் இருந்திருக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த ஆணை ஆக்கினைகள், இந்த சாபங்கள் எல்லாமே நமக்கு வந்தது. இந்த புஸ்தகத்தை வாசிக்காமலும் இதை கடைபிடிக்காமலும் இருந்ததுனாலதான் நமக்கு இவ்வளவு சாபங்கள் வந்திருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட வந்துட்டு போறாங்க இல்லைங்களா? நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி அவ ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட அனுப்பிவிட்டான். அந்த தீர்க்கதரிசி ஆனவள் வந்துட்டு உல்தால், சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசி. பட் இந்த ஒரு மனம் திரும்புதலுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை வந்துட்டு கிழிச்சுக்கிட்ட அந்த மனம் திரும்புதல கர்த்தரை எப்படி பார்க்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எப்படி வந்துட்டு முழு இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்தார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 18 முதல் 20 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவின் இடத்தில் நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். ஆமென். சோ கர்த்தர் சொன்ன அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் வந்துட்டு துக்கப்பட்டு, அவன் வருத்தப்பட்டு, நல்ல மனம் திரும்பி தன்னுடைய வஸ்திரங்களை அவன் கிழித்து கொண்ட பொழுது, கிழிந்தது அவனுடைய வஸ்திரம் மட்டும் இல்ல, அவனுடைய இருதயமும் சேர்த்துதான். நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்ப அந்த விண்ணப்பங்கள் எல்லாம், நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் எப்ப கேட்பாரு?
முதல் காரியமா நம்ம மனம் திரும்பும் பொழுதுதான், இல்லைங்களா? சோ அவனுடைய அந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டது போல நம்முடைய இருதயம் வந்துட்டு கிழிக்கப்படும் பொழுது, ஆண்டவரே நான் பாவி, உடைய வசனங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய பழைய வாழ்க்கையில நான் செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்றான்? அழுதபடியால் என்று எழுதி இருக்கிறது, இல்லைங்களா? வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஆண்டவர் நம்ம வாசிச்சோம். பட் இங்க கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்ப முதலாவது நான் கர்த்தரை அன்பு செய்யணும்னா அதுல இருக்கிற ஃபவுண்டேஷன், அந்த அடிப்படை வந்துட்டு மனம் திரும்புதல். இந்த ராஜா மனம் திரும்பினது போல எந்த வயசு நீங்க நினைக்கிறீங்க? 16 வயசு பையன். அவன் இந்த காரியத்தை செஞ்சப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 16 வயசு பையன். ராஜானாக்கே ஏதோ ஒரு 30, 40, 50 ஆண்டுகள் கிடையாது. 16 வயசு பையனாதான் அவன் மனம் திரும்பி இருக்கிறான். அப்படின்னாக்க ஒரு 16 வயசு பையனால மனம் திரும்ப முடியுதுனாக்க நம்மளாலேயும் நிச்சயமா மனம் திரும்ப முடியும். நமக்கு என்ன வயசா இருந்தாலும் நம்மளாலேயும் நிச்சயமா வந்துட்டு மனம் திரும்ப முடியும். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன், நீ சமாதானத்தோட உன் கல்லறையிலே சேருவாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. கர்த்தர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார், அவனுடைய தகப்பனுடைய பாவங்களுக்கும் அவனுடைய தாத்தாவுடைய பாவம், அதாவது மனாசையினுடைய பாவங்களுக்காக இவங்க நிச்சயமா அடிமைத்தனத்துக்குள்ளார போக போறாங்கன்றத கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் கடைசியா இருந்த நல்ல ராஜானா அது யோசியா மட்டும்தான். தாவீதை போல வந்துட்டு எசேக்கியாவை போல கடைசியா இருந்த நல்ல ராஜான்னு சொன்னாக்க அது யோசியா தான். யோசியாவுக்கு பிறகு கர்த்தருக்கு பிரியமான ராஜாக்கள் வந்துட்டு அவ்வளவா யாருமே வந்துட்டு கிடையாது. சோ இப்படி இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் அந்த ராஜாவுக்கு கிடைச்ச அந்த கிருபைக்கு வந்துட்டு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதனுடைய மனம் திரும்புதல். அப்ப இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் நமக்கும் இருந்துச்சுன்னா, யோவேல் புஸ்தகம் சொல்றது போல உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா நம்முடைய பழைய வாழ்க்கை நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம்னு சொன்னாக்க நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஏன்னா நாம மத்தவங்களை நியாயம் தீர்க்க மாட்டோம், இல்லைங்களா? இந்த பூமியில வந்துட்டு நம்ம பழைய வாழ்க்கையில நம்ம வந்துட்டு ஒழுங்கா இல்லைன்னு சொன்னாக்க நம்ம மத்தவங்களை நியாயம் தீர்க்க முடியாது. அப்படின்னாக்க கர்த்தருடைய வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு அன்பு செய்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா, இல்லாட்டினா நம்ம தொடர்ந்து நியாயம் தீர்க்கிற பிள்ளைகளா தான் இருப்போம். இந்த பூமியில இருந்துகிட்டே நம்ம எல்லோரையும் நியாயம் தீர்க்கிற பிள்ளைகளா தான் வந்துட்டு இருப்போம். அப்ப இந்த யோசியா ராஜா எப்படி வந்துட்டு மனம் திரும்பினானோ, கர்த்தரை எப்படி முழு இருதயத்தோடு அன்பு செய்தானோ, அதை போல அவனை பத்தி என்ன எழுதி இருக்குன்றதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 23ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 23 முதல் 25 ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சொரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆமென். 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 அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அப்ப அவனை போலொத்த ராஜா அப்படின்னு சொன்னாக்க மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அப்ப அப்படிப்பட்ட ராஜானா அது தாவீதையும் சேர்த்து சாலமோனையும் சேர்த்து எசேக்கியாவையும் சேர்த்து தான் வந்துட்டு கர்த்தர் பேசுகிறார். ஆரம்பத்துல சவுல் ராஜால இருந்து ராஜாக்களுடைய காலங்கள் ஆரம்பிக்கிறது. சவுல் ராஜா, பிறகு தாவீது ராஜா, பிறகு சாலமோன் ராஜா. சாலமோனுக்கு பிறகு ஓரளவுக்கு யோசபாத் என்கிற ராஜா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். யோசபாத்துக்கு பிறகு எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். எசேக்கியாவுக்கு பிறகு சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள்னு சொன்னாக்க அது இந்த யோசியா ஒருத்தன் தான் வந்துட்டு. எந்த வருஷத்துல அப்படின்றத கவனிச்சு பாருங்க. யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. 18ஆம் வருஷம்னா 8 வயசுல ராஜாவாகிறான். 8 + 18 26 வயசு. ஸோ அவன் மனம் திரும்புறது வந்துட்டு 16 வயசுல மனம் திரும்புறான். 8 வயசுல இருந்து கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். அந்த 16 வயசுல வந்துட்டு மனம் திரும்புறான். வந்துட்டு மனம் திரும்பி அவன் அந்த நாட்டை சுத்திகரித்தது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு சில ஆண்டுகள்ல வந்துட்டு நாட்டை சுத்திகரிக்கிறான். மத்த நம்ம வாசிக்கிறோம் வந்துட்டு சுரூபங்களையும் நரகலான விக்கிரங்கள் எல்லாவற்றையும் வந்துட்டு அவன் அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அப்ப யோசியாவை போல நீங்களும் நானும் வந்துட்டு கர்த்தரிடத்தில் எப்படி திரும்ப வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். மோசேயின் நியாய பிரமாண புஸ்தகம் நமக்கு இல்ல, நமக்கு கர்த்தருடைய ஆவியின் பிரமாணம் இருக்கு, கிறிஸ்துவின் பிரமாணம் இருக்குது. அதுல முதலாவது கற்பனை தேவனாகி இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு அன்பு செய்யணும். உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பாய் இருக்க வேண்டும்.
அப்படின்னா அவனை போல நம்முடைய இருதயத்தை நம்ம மனதை சாய்க்கணும். அப்படின்னாக்க அதனாலதான் கர்த்தர் அவனை பத்தி சொல்றாரு, அவனை போலொத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. அப்படின்னா நம்முடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்னாக்க யோசியாவை போல நாம் மனம் திரும்ப வேண்டும். யோசியாவை போல கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம முற்படணும். தொடர்ந்து இந்த யோசியாவை பத்தி கர்த்தர் எங்கெங்கெல்லாம் எழுதி இருக்கிறார்ன்றதை பார்க்கலாம். 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் வசனம் 33, 2 Chronicles 34-33. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆமென். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். முதல்ல அருவருப்புகளை நீக்கினாதாங்க கர்த்தரை சேவிக்க முடியும். பாவங்கள்ல இருந்து நீங்கினா மட்டும்தான் கர்த்தரை சேவிக்க முடியும், இல்லைங்களா? அப்படின்னா அவன் அருவருப்புகளை வந்துட்டு நாட்டை விட்டு நீக்கினது போல நாமளும் நம்ம வாழ்க்கையை விட்டு எல்லா அருவருப்புகளையும் வந்துட்டு நீக்கினா மட்டும்தான் கர்த்தரை சேவிக்க முடியும். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. அப்படின்னா யோசியா வந்துட்டு உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் ஒரு யூத்ஃபுல் ஒரு ராஜா தான், இல்லைங்களா? மறிக்கிறப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஏஜ்ல தான் வந்துட்டு மறிச்சிருக்கிறான். 8 வயசுல ராஜாவா இருக்கிறான். எத்தனை ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செய்தான்னு எல்லாமே எழுதி இருக்குது, இல்லைங்களா? பட் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் வந்துட்டு ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து இருந்தார்கள். அப்படின்னா இன்னைக்கு உங்களால வந்துட்டு ஒரு 100-200 ஆத்மாக்களை மணந்திருப்ப முடியாட்டி கூட, பட் உங்களால உங்க குடும்பம் வந்துட்டு தெய்வ பயத்தோட இருக்கணும். கேட்கிற ஆத்மா நீங்க யாராக இருந்தாலும் உங்களால உங்க குடும்பம் வந்துட்டு நீங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்களாய் உங்க குடும்பமாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தாக்க கர்த்தர் வந்துட்டு அப்படியே இப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஒன்னா சேர்ப்பார். பின்னாடி நம்ம ஒரு 10 பேர், 20 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர்னு நம்ம சேரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க இவர்கள் எல்லோருமே வந்துட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைங்களா இருப்பாங்க. ஏன்னா யோசுவாவினுடைய புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் வந்துட்டு இஸ்ரவேல் வந்துட்டு கர்த்தருக்கு பயந்து இருந்தது. மோசே உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேல் கர்த்தருக்கு பயந்து இருந்தது. பட் பின்னாடி அந்த நியாயாதிபதிகளின் காலகட்டத்துல பாக்குறோம், ஒரு நல்ல நியாயாதிபதி இருந்தா கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள் இருப்பார்கள். அப்படி இல்லாத நாட்கள்ல வந்துட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள். அதே போல ராஜாக்களின் காலகட்டத்திலையும் தாவீதை போல ஒரு நல்ல ராஜா இருந்தாலோ, யோசியாவை போல ஒரு நல்ல ராஜா இருந்தா அந்த ஜெனரேஷன் மட்டும்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும், இல்லாட்டினா பின்வாங்கி போயிடுவாங்க. அப்படின்னா குடும்ப தலைவர்களே வீட்டுல வந்துட்டு சகோதரர்கள் பர்ஃபெக்டா இருந்தாக்க குடும்பத்துல எல்லோருமே வந்துட்டு யோசியாவை பார்த்து அந்த நாடு மணந்திருமனது போல உங்களை பார்த்து உங்க குடும்பம் மணந்திருமும். நம்பர் 1 சகோதரர்கள். 2வது கணவன் மனைவியா இருக்கிற வந்துட்டு இந்த ஒரு இணைப்பு. கணவனும் மனைவியும் எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு பர்ஃபெக்டா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னா பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பா அம்மாவை பார்த்து வருவாங்க. எப்படி யோசியா வந்துட்டு அருவருப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டானோ, நாமளும் அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற அருவருப்புகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டோம்னு சொன்னாக்க யோசியாவை பார்த்து அந்த ஜனம் வந்துட்டு பயந்திருந்து மனம் திரும்பினது போல உங்களை பார்த்து உங்க குடும்பத்தார் எல்லாருமே கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு செய்வதற்கு வந்துட்டு நிச்சயமா எல்லாருமே வந்துட்டு ஒரே இருதயத்தை கர்த்தர் ஒரு குடும்பத்துக்கு நிச்சயமா கொடுப்பாரு. இதே போல நம்ம ஒரு 10 குடும்பம் நம்ம ஒன்னா சேர்ந்தா, 20 குடும்பங்கள், 100 குடும்பங்கள் நம்ம ஒன்னா சேர்ந்தாக்க வந்துட்டு கர்த்தருக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியும். இந்த யோசியா மரித்த பொழுதுதான் எரேமியா வந்துட்டு அவன் புலம்பல் பாடினான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 2 நாளாகமும் 35-25. எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். இந்த புலம்பல்ன்ற புஸ்தகம் எழுதப்பட்டது வந்துட்டு இஸ்ரவேல் வந்துட்டு அடி வாங்கின பிறகு கிடையாது. யோசியா மரிச்சப்பவே இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது. யோசியாவுக்காக புலம்பல் பாடி நல்ல ராஜா போன பிறகு நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். இந்த நல்ல ராஜா மரிச்சதுனால பின்னாடி இஸ்ரவேலுக்கு வரும் எல்லா ஆக்கினைகளும் யோசியாவினுடைய மரணத்துக்காக புலம்பலாக பாடப்பட்டதுதான் இந்த புலம்பல் புஸ்தகமே வந்துட்டு. அப்படின்னாக்க எரேமியா தீர்க்கதரிசி போன்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி இந்த ராஜாவுக்காக புலம்பல் பாடினானாக்க அந்த ராஜா எந்த அளவுக்கு தன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பா இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம், இல்லைங்களா? தாவீதை நம்ம பார்க்கிறோம். பின்னாடி ஒரு 1-2 தவறுகள் செய்திருந்தாலும் அவர் மனம் திரும்பி விட்டார். அதனாலதான் தன் தகப்பனாகிய தாவீதுன்னு சொல்லி தாவீதையும் யோசியாவையும் கம்பேர் பண்ணி கர்த்தர் எழுதி இருக்கிறார். தாவீது தான் ராஜாக்களுக்கு வந்துட்டு பெஞ்ச் மார்க்.
சோ யோசியாவை கர்த்தர் கம்பேர் பண்றது தாவீதோட தான் கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த முழு இருதயத்தோட வந்துட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடைபிடிச்சல தாவீதை காட்டிலும் நல்ல ராஜா தான் யோசியா அப்படின்னு கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்படின்னா அவன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான் என்பதை நம்ம 2 ராஜாக்கள் 22 நம்ம 11, 12 வசனங்கள்ல வந்துட்டு வாசிச்சோம் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு அந்த வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அந்த வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவன் மனம் திரும்பினதுக்கு கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு? நம்ம 2 ராஜாக்கள் 22:19 வந்துட்டு உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அப்ப என்னைக்குமே உங்களுடைய விண்ணப்பமோ என்னுடைய விண்ணப்பமோ கேட்கப்படணும்னாக்க நம்ம வஸ்திரங்களை அல்ல, நாம் இருதயங்களை கிழித்துக் கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் யோவேல் 2:13 ஜோயல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இது என்னதுங்க? ஆவியின் கனிதானே. அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாகப்படுகிறவரா இருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம வஸ்திரங்களை கிழித்து கொள்ள வேண்டாம், நம்முடைய இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்னாக்க கர்த்தரிடத்தில் இரக்கங்கள் நமக்கு நிச்சயமா வந்துட்டு உண்டு. அப்படின்னா எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு தான் செய்கிறோமா? இல்ல நம்ம வேலை செஞ்சாலும் முழு இருதயத்தோட செய்யணும்னு எழுதியிருக்குது இல்லைங்களா? அது நம்ம செய்யற வேலையா இருக்கலாம், அது செய்யற சமையலா இருக்கலாம், பிள்ளைங்க படிக்கிற படிப்பா இருக்கலாம், இல்ல பிள்ளைங்களுக்கு கட்டுற ஃபீஸா வந்துட்டு இருக்கலாம். எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு உற்சாக மனதோடு செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா புலம்பலோடு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல இருக்கிற புலம்பல் கிடையாது, பட் இது தேவையில்லாத முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்போட தான் அன்றாட வேலைகள் வந்துட்டு நடக்கிறது. முறுமுறுப்போடு செய்கிற காரியத்தை கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார். நீங்க முறுமுறுப்போடு எதை செஞ்சாலும் அதுல எந்த பிரயோஜனமே கிடையாதுங்க. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஒரு வேலை செய்யறீங்களா, ஒரு நல்லது செய்யறீங்களா, இல்ல ஏதாவது ஒரு காரியம் வந்துட்டு நன்மையான காரியமோ இல்ல டெய்லி இருக்கிற ரொட்டீன் செய்யறீங்களா, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான முறையில வந்துட்டு முழு இருதயத்தோடு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். நான் பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்துல வந்துட்டு இருந்த யூத ஜனங்கள் அவங்களுக்கு எந்த வேலையும் பெருசா ஒன்றும் கிடையாது. நல்லா ஃப்ரீயா ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தாரு. மன்னாவை வந்துட்டு அவர் வானத்திலிருந்து பொழிந்தாருன்றதை பார்க்கலாம். நான் வெஜிடேரியன் கூட ஃப்ரீயா கொடுத்தாரு. காடைகள் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு கொடுத்தாரு. அவங்களுடைய ட்ரெஸ்ஸு கிளியல, அவங்களுடைய கால் வீங்கல, அவங்களுடைய செருப்பு வந்துட்டு பிஞ்சு போகல. நல்லா ஃப்ரீயான வாழ்க்கை வந்துட்டு எந்த வேலையும் இல்லாம இருந்தாங்க. ஆனா ரட்சிப்பை அவர்கள் அடையவில்லை. அநேகர் ரட்சிப்பின் பாதையில நடக்கல. காரணம் என்ன? முறுமுறுத்தார்கள். அந்த ஃப்ரீயான சாப்பாடை சாப்பிட்றப்ப கூட முறுமுறுப்பு. முழு இருதயத்தோட கூட அந்த காரியத்தை செய்யல. அந்த ஓசி சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட அவர்களுக்கு முறுமுறுப்பு இருந்தது. நாங்க வந்துட்டு பழையபடி நாங்க வந்துட்டு எகிப்துக்கே திரும்பி போறோம் அப்படின்ற அளவுக்கு கர்த்தருக்கு விரோதமான முறுமுறுப்பு, மோசேக்கு விரோதமான முறுமுறுப்பு. இன்னைக்குமே நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நம்ம கர்த்தர் கொடுத்த கடமைகள், இந்த பூமியில ஒரு சில கடமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்க படிக்கிறாங்க, அப்பா வந்துட்டு வேலை செய்யறாரு, அம்மாக்கள் வந்துட்டு ஒரு சிலர் வேலை செய்யறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு வீட்டு கடமைகளை பாக்குறாங்க. நம்ம வீட்டு கடமையை செஞ்சாலும் வேலை செய்தாலும் படித்தாலும் முறுமுறுப்போட செய்யறோமா, இல்ல மனமாஞ்சையா வந்துட்டு முழு இருதயத்தோடும் செய்கிறோமா? நான் கர்த்தர் அன்பு செய்யறோம்னா உங்களுக்கு இந்த கடமையெல்லாம் கொடுத்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். ஆதாம பார்த்து வந்துட்டு நீ உன் வேர்வையோடு நீ உன் ஆகாரத்தை புசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு வேலை இருக்குதுப்பா, நீ உன்னோட வேலையை வந்துட்டு நீ கஷ்டப்பட்டு செய்யணும், நீ கஷ்டத்தோடு தான் உன் ஆகாரத்தை புசிக்க வேண்டும். எத்தனை முறை நம்ம வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டிருப்போம், யோசிச்சு பாருங்க. நம்ம வேலை செய்யறதுக்கு வந்துட்டு அழுத்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு அந்த வேலையை செய்யறோம்னு சொன்னாக்க, கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைக்கு நம்ம முறுமுறுக்கிறோம்னு சொன்னா அது கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுப்பது. இல்ல வந்துட்டு உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்கும்னு சொல்லி கர்த்தர் மனைவிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நீ வந்துட்டு வேதனையோட தான் பிள்ளையை பெறுவ. அப்போ வந்துட்டு பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்றும் வேதம் சொல்கிறது இல்லைங்களா? 1 தீமோத்தேயு 2 பழைய ஏற்பாட்டுல வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று வேதம் சொல்லி இருந்தாலும் பிள்ளை பேற்றினாலே தெளிந்த புத்தியோடு இருக்கும் பொழுது வந்துட்டு பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசும் பொழுது எத்தனை முறை நம்ம வந்துட்டு எரிச்சலோடு கோபத்தோட வந்துட்டு நம்ம வந்துட்டு பேசி இருப்போம். அப்படின்னாக்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படை கடமைகள்ல கூட வந்துட்டு நம்ம மன விருப்பத்தோட நம்ம செய்யலைன்னு சொன்னாக்க, கணவன்கிட்ட பேசுறதோ மனைவிட்ட பேசுறதோ இல்ல வேலைக்கு போறது, சம்பாதிக்கிறது, சமையல் செய்யறது, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, எதுவா இருந்தாலும் வந்துட்டு
மன விருப்பத்தோடு மன வாஞ்சையோடு வந்துட்டு இது கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற கடமை, நான் இதை சந்தோஷத்தோட செய்யறேன், உற்சாகமானதோட செய்யறேன். இல்ல வந்துட்டு சபையில யாரு கூடயாவது பேசுறதா இருக்கட்டும், கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல வரவங்களை கவனிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காஃபி போட்டு கொடுக்கறது, ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, இல்ல சபையில இருக்கிற ஒரு சில கடமைகள், உங்க வீட்டுக்கு 4 பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வராங்க, அவங்களுக்கு நீங்க செய்யற சின்ன சின்ன உபகாரங்கள்லாம் இருக்குது. ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தா கூட கர்த்தர் பலன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். பட் இவை எல்லாவற்றையும் நான் உற்சாக மனதோடு செய்கிறேனா இல்ல முறுமுறுப்போடு செய்கிறேனா? ஏன்னா கர்த்தர் அன்பு செய்கிறதுல வந்துட்டு இதுவும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ அன்பு செஞ்சோம்னு சொன்னாக்க அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற என்னுடைய பிறனையும் நான் அன்பு செய்யணும் இல்லைங்களா? அப்ப என்னுடைய பிறன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்துட்டு பிறன் தான் இல்லைங்களா? அதுல ஒரு சிலர் ஆண்டவர் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ண சொல்றார். விசேஷமாக விசுவாச குடும்பத்தார ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. செய்யறது எல்லாத்தையும் முழு இருதயத்தோட செய்யணும். அப்படி இல்லைன்னாக்க நம்ம செய்யற காரியத்துல பிரயோஜனம் இருக்காதுன்னு வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் அதிகாரம் 25 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலாகிய அவனுடைய தாயின் பெயர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. ஆமென். அமத்சியா அப்படின்ற ஒரு ராஜா வந்துட்டு அவன் 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டாம். அப்ப ஏன் எருசலேம்னு சொல்றாருன்னா, ராஜ்யம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. அது நார்த்ல இருக்கிற ராஜ்யம் வந்துட்டு அது யூதா ராஜ்யம், அங்க எருசலேம் தலைநகரமா இருந்துச்சு. சவுத்துல வந்துட்டு அது இஸ்ரவேல் ராஜ்யம், அது சமாரியா தலைநகரமா இருந்துச்சு. 12 கோத்திரம் வந்துட்டு 2ஆ டிவைட் ஆயிட்டு 2 ராஜ்யமா இருந்துச்சு. அதுல யூதாவின் மேல வந்துட்டு 9ஆம் ராஜாவா இருந்தவன் தான் வந்துட்டு இந்த அமத்சியா. இவன் யோவாகாஸ் அப்படின்றவனுடைய குமாரனா வந்துட்டு இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? 2வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நல்லா கவனிச்சுங்க. கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சாங்க, ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. நீங்க கர்த்தருக்கு பிடிச்சதை நீங்க செய்யலாம், ஆனா முழு இருதயத்தோட செய்யறீங்களா? உங்களை நீங்களே நிதானிச்சு பாத்துக்குங்க. மீண்டும் வாசிக்கிறேன். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. நீங்க இயேசுவுக்கு பிடிச்சதை நீங்க செய்யலாங்க, ஆனா முழு இருதயத்தோட செய்யலைனாக்க மெமரி புக்ல ரெக்கார்ட் ஆகி இருக்கும். இவங்க கர்த்தருக்கு பிடிச்சதை செஞ்சாங்க, ஆனா முழு இருதயத்தோட செய்யல, உற்சாகமா செய்யல, சந்தோஷமா செய்யல. ஒரு செம்பு தண்ணி கொடுத்தா கூட நம்ம சந்தோஷமா கொடுக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? வீட்டுக்கு வர ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஒரு காஃபி டீ போட்டு கொடுத்தா கூட முழு இருதயத்தோட செய்யணும். பிள்ளைகளுக்கு நம்ம சமையல் செய்யறோம், பாடம் சொல்லி கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறோம், ஒரு தவறு செய்யும் பொழுது அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க முழு இருதயத்தோட கர்த்தர் எந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? கணவன் மனைவி பேசிக்கும் பொழுது, இல்ல மாமனாரு நாத்தனாரு மருமக இப்படி நம்மளுடைய உறவுகளோட நம்ம பேசிக்கும் பொழுது எதை செய்தாலும் வந்துட்டு முழு இருதயத்தோட செய்யணும் இல்லைங்களா? அப்ப ஆபீஸ்ல செஞ்ச வேலையா இருக்கட்டும், வேலையா இருந்தாலும் வந்துட்டு வேலை வாங்குற காரியமா இருக்கட்டும், உங்கள்ட்ட வேலை செய்யறவங்கள்ட்ட நீங்க வேலை வாங்குற காரியமா இருந்தாலும் முழு இருதயத்தோடு நம்ம செய்யணும். முழு வாஞ்சியோடு முழு மனதோடு அந்த காரியத்தை செய்யணும். சோ கர்த்தருக்கு பிடிச்சதை செய்யறது மட்டும் பத்தாதுங்க, அதை முழு மனதோட செஞ்சா மட்டும்தான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். ஏன்னா டபுள் மைண்ட் இருந்துச்சுன்னா ஆவியானவர் என்ன சொல்றாருன்றதை கவனிக்கலாம். யாக்கோபு 1:8 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:8. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஆமென். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்ப டபுள் மைண்டோட இருந்து முறுமுறுத்துக்கிட்டே ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் கடிபட்டார்கள். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்குது இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரங்க பரீட்சை பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்து தான் பரீட்சை பார்த்தாங்க. பட் இயேசு கிறிஸ்து தான் புதிய ஏற்பாட்டுல தானே இருக்கிறாருன்னு அநேகர் சொல்லலாம். பட் வேதம் சொல்லுது பழைய ஏற்பாட்டுல அவர்கள் பரீட்சை பார்த்தது கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். ஏன்னா கிறிஸ்து தான் வந்துட்டு நமக்கு பிதாவாகிய தேவன் தான் கிறிஸ்துவா வரணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை அல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்கிறார். ரட்சகர் என்பது கிறிஸ்து, என்னை அல்லாமல் ரட்சகர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவன் அவரை பரீட்சை பார்த்தார்கள், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா டபுள் மைண்ட்ல நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதுக்கு பலன் கிடையாதுங்க. நீங்க ஹாஃப் ஹார்ட்டடா செய்யற எந்த வேலைக்கும் அதுக்கு பலன் கிடையாது. இப்ப கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்கும்ன்றது உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிச்ச எல்லா காரியத்தையும் முழு மனதோடு செய்வோமே. 100% முழு இருதயத்தோடு முழு மனதோடு உற்சாக மனதோடு வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி அதை செஞ்சோம்னு சொன்னா
உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற அந்த 100% ரிவார்டு வந்துட்டு கிடைக்கும். இப்ப கர்த்தருக்கு பிரியமானது செய்யறதுக்கு நம்மளை நாமளே பழக்க வச்சுக்கிட்டே வரோம் இல்லைங்களா? ஒரு சில ஆண்டுகளா நம்மளை நாமளே பழக்க வச்சுக்கிட்டே வரோம். ஆனா முழு இருதயத்தோட செய்யணும். இப்படிதான் அனனியா சப்ரா ஹாஃப் ஹார்ட்டடா பண்ணாங்க இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல அனனியா சப்ரா நாங்க சொத்துல வந்துட்டு பாதியை கொடுக்குறோம்னு சொல்லி உண்மையை சொல்லியே கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா சொத்துல வந்துட்டு அவங்களுக்கு முழுசையும் கொடுக்குறோம்ன்ற அந்த பேர் மட்டும் வேணும். ஆனா ஆக்சுவலா பாதியை தான் கொடுத்தாங்க. ஹாஃப் ஹார்ட்டடா அறகுற வேலை பார்த்ததுனால அவங்க பொய் சொல்லி வந்துட்டு அவர்கள் கெட்டு போனார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அதே பாதி சொத்தை ஜக்கை வந்துட்டு என்ன பண்றான்? முழு இருதயத்தோட கொடுக்குறான். பாதி தான் ஆண்டவரை கொடுப்பேன், பாதி எனக்கு வேணும்னு வச்சுக்கிட்டான். தப்பு இல்லை. ஆண்டவரே என்னுடைய சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மனோ வாஞ்சையா முழு இருதயத்தோட அதை கொடுத்தான். சோ சொத்துல பாதியை கொடுத்து இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறது நல்லதுதான், அது கர்த்தருக்கு பிரியமானதுதான். ஆனா முழு இருதயத்தோட அனனியா சப்ரா வந்துட்டு செய்யாததுனால அவர்கள் பின்வாங்கி போனார்கள். அந்த பாதி சொத்தை கொடுத்தது வந்துட்டு ஜக்கேயு முழு இருதயத்தோட மனோ வாஞ்சையா செஞ்சதுனால கர்த்தருக்கு பிரியமா இருந்து அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப கடைசி காலங்கள்லயும் வந்துட்டு இந்த கடைசி நாட்களையும் கர்த்தருடைய வருகை நாட்கள்ல ஒரு சபை இருக்கும். அது ஹாஃப் ஹார்ட்டடா அறகுற வேலையா வந்துட்டு செய்யற ஒரு சபையா தான் வந்துட்டு இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம அதன் மத்தியில பரிசுத்தமாய் வாழ வேண்டும் இல்லைங்களா? லவோதிக்கேயா சபையின் மத்தியில வந்துட்டு இது குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிற ஒரு சபையாகத்தான் வந்துட்டு இருக்கும். பட் இதன் மத்தியில நம்ம பரிசுத்தமா வாழணும். ஏன்னா இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்காகவே ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனாலும் அவர் முழு இருதயத்தோடு தான் அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 35 மற்றும் 36. அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி தான் கேட்கிறான் இல்லைங்களா? கர்த்தரை சோதிக்கிறதுக்காகவே ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி வந்துட்டு கேட்கிறான்? போதகரே, நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? கேள்வியை கவனிச்சு பாருங்க, அது ஸ்பிரிச்சுவலான கேள்விதான் இல்லைங்களா? கேள்வி ஸ்பிரிச்சுவல் தான், பட் கேட்கிற நோக்கம் என்னது? சோதிக்கிறதுக்காக கேட்கறது. இன்னைக்குமே கூட உங்ககிட்ட ஒரு சிலர் கேட்கிற கேள்வி ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், ஆனா கேட்கிற நோக்கம் வந்துட்டு அது சோதிக்கிறதுக்காக கூட வந்துட்டு இருக்கலாம். அதனால இதை டிசர்ன் பண்ணக்கூடிய அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா என்ன நோக்கத்துக்காக கேட்கிறாரு? பரிசேயனை போல சோதிக்கிறதுக்காக கேட்கிறாரா, அல்லது அப்போஸ்தலர்களை போல தெரிந்து கொள்வதற்காக கேட்கிறாரா அப்படின்னு சொல்லி அந்த டிசர்ன்மெண்ட்டை கர்த்தர் கொடுப்பார். கேள்வி சோதிக்கிறதுக்காக இருந்தாலும் கர்த்தருடைய பதிலை கவனிச்சு பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 37 முதல் 40 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆமென். இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணம்ன்றது பைபிள்ல இருக்கிற முதல் 5 புஸ்தகங்கள், மோசே எழுதிய முதல் 5 புஸ்தகங்கள் வந்துட்டு அது ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிற அந்த 5 புஸ்தகங்கள்ல இருக்கிற அந்த கற்பனைகள் நியாயப்பிரமாண கற்பனைகள் என்று எழுதியிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் என்பது அது யோசுவா முதல் மல்கியா வரைக்கும். பழைய ஏற்பாடை இப்படிதாங்க சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடுன்னு சொல்லி எங்கேயுமே எழுதியிருக்காது. பழைய ஏற்பாட நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் இப்படிதான் யூதர்கள் சொல்லுவாங்க. பட் பழைய ஏற்பாடை நீங்க எப்பொழுது கடைபிடிக்கிறீங்க? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. இந்த ரெண்டு கற்பனைகளை கடைபிடிச்சா நீங்க பழைய ஏற்பாடு முழுவதுமே நீங்க கடைபிடிக்கிறீங்க. அப்படின்னாக்க இந்த ரெண்டு கற்பனைகளை கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கேட்ட கேள்வி என்னது? நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? கேள்வி நல்ல கேள்விதான், ஸ்பிரிச்சுவலான கேள்விதான். சோதிக்கிறதுக்காக தான் அவன் கேட்கிறான். நோக்கம் வந்துட்டு தப்பான நோக்கம். இன்னைக்குமே உங்களை சுத்தி இருக்கிற கிறிஸ்தவர்கள் உங்கள்ட்ட ஒரு சில ஸ்பிரிச்சுவலான கேள்விகள் பைபிள்ல இருந்து கேட்கலாம். இல்ல நீங்க என்ன கடைபிடிக்கிறீங்க, உங்க சபையில வந்துட்டு எப்படி இருக்கிறீங்க, இப்படிலாம் ஒரு சில கேள்விகள் ஸ்பிரிச்சுவலா கேட்கலாம். ஆனா கேட்பதன் நோக்கம் வந்துட்டு அதை சோதிக்கிறதுக்காக கூட வந்துட்டு இருக்கலாம். அப்ப இதை டிசர்ன் பண்ணக்கூடிய விதத்துலதான் நம்முடைய அந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வந்துட்டு வரம் வந்துட்டு இருக்கணும். பட் இதையும் கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு சிந்தையோடும் இயேசு கிறிஸ்துவை நம்ம அன்பு செய்யணும். இதுதான் முதலாவது பிரதான கற்பனை.
அப்படின்னா அவர் எனக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏசாயா 53 படிச்சு அவர் எனக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல வந்துட்டு மத்தேயுல வந்துட்டு 26வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி சாவுக்கு கையளிக்கப்பட்டார், அவர் எப்படி சிலுவையிலே வந்துட்டு எனக்காக வந்துட்டு வலிகளை பொறுத்து கொண்டார். மத்தேயு 26 படிக்கிறப்பையோ இல்ல மார்க் 14ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்பையோ வந்துட்டு, அதே போல லூக்காவில் வந்துட்டு 22வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறப்பையோ இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில வந்துட்டு என்ன செய்தார் அப்படிங்கிற அந்த அன்பை வந்துட்டு நான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் 14:15 சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவன் அன்பு செய்யறேன்னு சொல்லி அநேகர் சொல்றாங்க. அப்ப முதல் காரியமா என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை வந்துட்டு நம்ம கடைபிடிக்கணும். அப்ப கட்டளைகளை கடைபிடிச்சோம்னா இந்த உலகம் உங்களுக்கு வெறுமையா இருக்கும். இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்றான். நானும் இந்த உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ உங்களுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அடிச்சிட்டீங்களா? நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். உங்களுடைய பழைய ஆசைகள், இச்சைகள், பழைய வாழ்க்கையில இருந்த ஆசைகள், இச்சைகள், இவை எல்லாவற்றையும் உண்மைக்குரிய இச்சைகளை வந்துட்டு சிலுவையில அடிச்சிட்டீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாக வருகிறார். இந்த பூமிக்கு சொந்தக்காரர், உங்கள் ஆத்மாவிற்கு சொந்தக்காரர் இந்த பூமிக்கு சீக்கிரமாக வருகிறார். பூமியை சுத்தம் பண்ண உங்களாலையும் என்னாலையும் முடியாது. பட் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா, நம்முடைய ஆத்மாக்களை பரிசுத்தமாக்கி கொண்ட பிள்ளைகளா, அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்தாரை வந்துட்டு பரிசுத்தமாக்கி கொண்ட பிள்ளைகளா, இல்ல நம்மளால ஒரு 4 பேர் வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட நிலைமையில வந்துட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய லெவல்ல வந்துட்டு ஒரு 30, 60, 100 பலன் கொடுக்கிற வகையில நம்மளால நிச்சயமா இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு இந்த உலகம் வந்துட்டு கிடையாது இல்லைங்களா? இந்த உலகம் அதுல இருக்கிற எல்லா ஆசை இச்சைகளும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று வேதம் சொல்கிறது. பவுல போல சொல்ல முடியுமா எல்லாவற்றையும் நான் குப்பையாக விட்டேன்னு சொல்லி? பவுல போல நம்மளால சொல்ல முடியுமா? வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 11 வரை. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்படி நம்மளால சொல்ல முடியுமா? ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பழைய வாழ்க்கையில வந்துட்டு நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஞானஸ்நானம் பெற்று ஆவியில பிறப்பதற்கு முன்னாடி நமக்கு இந்த பூமியில லாபமா பல காரியங்கள் வந்துட்டு இருந்திருக்கும். அது வந்துட்டு நம்முடைய பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், பணம், காசு, வீடு, இல்ல இந்த உலக பொருட்கள், இல்ல துணிமணியா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நமக்கு லாபமா இருந்த காரியங்கள், பெருமையான விஷயங்கள் எதுவா வேணா வந்துட்டு இருக்கலாம். அந்த லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு சொல்லி விட முடியுமா? என்ன சொல்றான், அதை இருதயத்துல சிந்திக்க முடியுமா? என்ன சிந்திச்சோம்னு சொன்னாக்க செயல்படுத்த முடியும். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பழசு எல்லாமே எனக்கு தேவையில்லை நஷ்டம்னு சொல்லி நம்ம அந்த எண்ணம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்குதா? இல்ல சுய நீதியை உடையவர்களா இராமல் அப்படின்னு வேதம் சொல்லுது. நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவர்களா இராமல் அப்படின்னா, நான் பைபிள் படிச்சேன், நான் வந்துட்டு பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சேன், நான் கரெக்டா இருந்தேன், என்னுடைய சாட்சி கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்மை வைத்து மேன்மை பாராட்டாமல், இது கர்த்தருடைய கிருபை, அவராலே எல்லாம் நடக்கிறது. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. நீங்க நல்லா பைபிள் படிச்சிருக்கலாம், நீங்க நல்லா கீழ்ப்படிக்கலாம், நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணலாம், பட் எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே, இல்லைங்களா? நம்மால் ஒன்றுமே கிடையாது. பழைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்னு பவுல் சொல்றது போல அந்த சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க, அப்ப சுயநீதியை நம்ம பார்க்க மாட்டோங்க. சுயநீதியை பார்க்காம விசுவாசத்தினால் வருகிற அந்த தேவ நீதியை உடைய பிள்ளைகளா வந்துட்டு இருப்போம். தேவ நீதியை உடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னாக்க, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பைனாக்க அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா? அப்ப இந்த பூமிக்குரிய காரியங்களா குப்பையா நம்மளால நினைக்க முடியுமா? அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ண முடியுமா?
இதுதாங்க இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்கிற விதம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும், முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். அப்படின்னாக்க முதல் காரியமா என்ன பண்ணணும்? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப எல்லா வழிகளிலும் ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? உங்களுடைய டெய்லி லைஃப்ல வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவை 100 தடவை 200 தடவை வந்துட்டு அவரை டிபெண்ட் பண்ணி உங்களால இருக்க முடியுமா? ஏன்னா காலையில நான் ஜெபம் பண்ணுவேன் பிரதர், திரும்ப நைட்டு ஜெபம் பண்ணுவேன் பிரதர், இல்ல தானியேலை போல நான் 3 முறை ஜெபம் பண்ணுவேன் பிரதர். நீங்க ஜெபம் பண்ணுங்க 3 முறை, தானியேலை போல நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றது நல்லதுதான். பட் மற்ற நேரத்துல கர்த்தரோட கனெக்டடா இருக்க முடியுமா? ஒரு வேலை செய்யும் பொழுது, ஒரு ரொட்டீன் ஒர்க் பண்ணும் பொழுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இருதயத்துல வந்துட்டு நம்ம இயேசு கிறிஸ்துவோட வந்துட்டு உரையாடல் செய்ய முடியுமா வந்துட்டு? அப்போ உன் வழிகளில் எல்லாம் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், எனக்கு இது நல்லா தெரியும் நான் செஞ்சிருவேன்ற அந்த ஒரு மேட்டுமை இல்லாம, நீங்க ரொட்டீனா செய்யற காரியமா இருந்தா கூட ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு துணையா இருங்கன்னு சொல்லி எப்பொழுதும் அவரோட கூட ஒரு கான்வர்சேஷன்ல இருக்க முடியுமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து நம்முடைய புத்தியை நம்ம வந்துட்டு சாய்ந்து கொள்ளாமல் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துவார். அப்ப பாதைகள் வந்துட்டு கரடுமுரடா இருக்குதா வாழ்க்கையில? பாதைகள் கரடுமுரடா இருக்குதுனாக்க இப்போ முழு இருதயத்தோடும் கர்த்தரை வந்துட்டு எங்கேயோ நம்ம அன்பு செய்யல. இப்போ முழு இருதயத்தோடும் கர்த்தரை அன்பு செய்யணும்னாக்க அடிப்படையில அவருடைய சிலுவை மரணத்தை அறிந்த பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சோ இயேசு கிறிஸ்துவ சோதிக்கிறதுக்காக ஒரு நியாயசாஸ்திரி கேள்வி கேட்டான். நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானதுன்னு சொல்லி சோதிக்கிறதுக்காக தான் வந்துட்டு கேள்வி கேட்டான். ஆனாலும் கர்த்தர் சோதிக்கிறதுக்காக கேள்வி கேட்டாலும் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பதில் தான் சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட நீ அன்பு செய்யணும், இது முதலாவது பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற 2வது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு ஏன் இந்த 2வது கற்பனையை கடைபிடிக்க முடியலன்னா ரீசனே 1வது கற்பனையை கடைபிடிக்க முடியல. இதுதாங்க ரீசன். 1வது கற்பனையை என்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோமோ அன்னைக்குதான் வந்துட்டு 2வது கற்பனையை கடைபிடிக்க முடியும். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ அன்பு செய்கிறோமோ அன்னைக்குதான் சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவ நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அவர் எனக்கு காண்பித்த அன்பை நான் புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன கிருபை பாராட்டி இருக்கிறார் அப்படின்றத நல்லாவே வந்துட்டு புரிஞ்சுக்கணும். சோ இன்னைக்கு வந்துட்டு எனக்கு இருக்கிற எல்லா தகுதியும் அவரால் வந்ததுதான். இன்னைக்கு நான் வந்துட்டு மனம் திரும்பினதோ, இல்ல நான் இன்னைக்கு பரிசுத்தமா வாழ்றதோ, நான் இன்னைக்கு போதிக்கிறதோ, இல்ல வந்துட்டு வசனத்தை வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கிறதோ, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ, இல்ல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க எல்லாமே அவரால் நடக்கிறது, என்னால் ஒன்றுமல்ல. நானும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு 100% நான் சரண்டர் பண்றேன். இன்னைக்கு என் மூலமா வந்துட்டு நடப்பிக்கிற எல்லா காரியமும் கர்த்தராலே நடக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி நம்மையே தாழ்த்தி, பவுல போல அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம், தாழ்மையான இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தர் கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய 1000 வருட அரசாட்சியில ராஜாக்களும் ஆசாரியர்களுமா நம்ம வந்துட்டு இருப்போம். நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருந்து இந்த பூமியிலே அரசாடுவோம் என்று வேதம் சொல்கிறது வந்துட்டு கர்த்தர். அது மட்டும் இல்லாம வந்துட்டு நான் என்னுடைய சிங்காசனத்திலே அவனோடு கூட நான் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்த்தருடைய சிங்காசனத்தை நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனவனோ அவன் என்னோட கூட என் சிங்காசனத்திலே அமரச் செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் தன்னுடைய சிங்காசனத்தை தமது பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அவர் சித்தமா இருக்கிறார். இந்த பூமிக்குரிய பாடுகள் எல்லாம் முடிகிறதுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம தேட வேண்டாம். இந்த உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த பூமியில வந்துட்டு ஆண்டவர் வேலை பார்க்க வேண்டாம், படிக்க வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், இதெல்லாம் சொல்லவே கிடையாது. நீங்க வேலை பாருங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருந்து வேலை பாருங்க. நீங்க படிங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருந்து படிங்க. நீங்க வந்துட்டு மற்ற காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள் செய்வது எல்லாமே கர்த்தருடைய அந்த வரமுறைக்கு உட்பட்டு, கர்த்தருடைய விதிகளுக்கு உட்பட்டு தான் எல்லா காரியங்களையும் செய்யணும். அதுல இருந்து வலதுபுறமோ இடதுபுறமோ சாயறதுக்கு நமக்கு உத்தரவு கிடையாது, நமக்கு அதிகாரம் இல்லை. நீங்க வேலை செஞ்சாலும் கர்த்தருடைய பிள்ளையா தான் வேலை செய்யணும். படிச்சாலும் சமையல் செஞ்சாலும் எதை செய்தாலும் பிள்ளைகளோட டீல் பண்றது, எதிரிகளோட டீல் பண்றது, நமக்கு பிடிக்காதவங்களோட டீல் பண்றது, மாமனாரு மருமக நாத்தனாரு இப்படி எல்லாமே வந்துட்டு இந்த உறவுகளோட டீல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து அவர் சொன்ன வசனங்களுக்கு உட்பட்டு தான் வந்துட்டு செய்யணும். ஆவியின் கனியோட தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். அப்ப ஆவியின் கனி ஏன் வளரல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கர்த்தருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். முதல் காரியமா இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் உணரணும். 2வது காரியமா இயேசு கிறிஸ்துவ நான் அன்பு செய்யணும். அவர் அன்பு செய்யறேன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அன்பு சகோதர சகோதரிகள் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். என்ன நானே புரிஞ்சுக்கிட்டா
ஸோ மை ரிலேஷன்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன உறவு இருக்குன்றதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்காக அவர் என்ன செய்தார் அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாக்க அந்த ஒரு அன்பை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு அவருடைய பிள்ளைகள் மேல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவர் மனம் திரும்பல, இவர் மனம் திரும்பல, இவங்கெல்லாம் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மாட்டேன்றாங்க அப்படின்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்க மாட்டோம். பட் வேணா அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். பட் ஜட்ஜ்மெண்ட்லாம் நம்ம இருக்கணுன்ற அவசியம் நமக்கு வந்துட்டு இல்லை. நான் நீதி உள்ள நியாயாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நீதி உள்ள நியாயாதிபதி அவருக்கு எப்படி தீர்ப்பு கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியும். நம்ம ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்து நம்ம ஒரு சில நேரம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருந்து இவங்க மனம் திரும்பல, அவங்க மனம் திரும்பல, நான் சுவிசேஷம் அறிவிச்சேன் அவங்க கேட்கலன்னு சொல்லி எப்பொழுதும் ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க. நம்ம வருத்தத்தோட இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம விதையை விதைச்சிட்டு போய் தூங்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவன் தூங்கும் பொழுது அவன் அறியாத விதமாய் அது முளைக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ விதைய விதைங்க, இது மட்டும்தான் நம்முடைய கடமையா இருக்குது. உங்களுடைய வார்த்தையின் மூலமா, உங்களுடைய கிரியையின் மூலமா வந்துட்டு அந்த வசனமாகிய விதையை அடுத்தவர்களுடைய மற்றவர்களுடைய இருதயத்துல விதைக்கணும். அந்த இருதயம் நல்ல நிலமா இருந்தா அது வளர்ந்து பலன் கொடுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அடிப்படையாக இந்த 2 பிரதான கற்பனைகளும் வந்து நமக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த 2 பிரதான கற்பனைகள்ல முதலாவது, இயேசு கிறிஸ்துவை நாம் முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும். அப்ப இந்த முழு இருதயத்தோட நான் அன்பு செய்யறதுக்கு அவருடைய சிலுவை மரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட பிள்ளைகளாக எதை செய்தாலும் முழு இருதயத்தோட, யோசியாவை போல வந்துட்டு முழு இருதயத்தோட செய்கிற பிள்ளைகளா இருந்தாக்க பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் 100% கொடுப்பார். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். இப்ப கர்த்தர் கொடுத்த அந்த 2 பிரதான கற்பனைகளையும் கை கொள்ளுகிற பிள்ளைகளா நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த 2 பிரதான கற்பனைகளையும் நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெண்டமும் உடையதே. ஏசப்பா, இந்த வேளையில ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் மேல் நாங்கள் முழு இருதயத்தோடும் அன்பா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஏசப்பா, உடைய வழிகளிலெல்லாம் நாங்கள் நடப்பதற்கு, உடைய ஒவ்வொரு கற்பனைகளையும், உடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் நாங்கள் வந்துட்டு ஆண்டவரே கருத்தோடு நாங்கள் நிதானித்து அதை உணர்ந்து அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. நீங்க எங்களுக்காக ஆண்டவரே ரட்சிப்பை அருளுவதற்காக ஆண்டவரே தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன், மாம்சத்துல நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. என்னுடைய பாவத்துக்காக நீர் சிலுவையில வந்துட்டு உடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. என்னை நலமாக்கும் தண்டனை மேல் விழுந்தது என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எனக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் அந்த கேடு அடைந்தார். மனுஷ சாயல் அவருக்கு இல்லாமல் போனது என்னுடைய பாவத்தினாலதான். அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் தான் சொல்லி ஆண்டவர் எங்களுடைய இருதயங்களை கிழித்துக் கொண்டவர்களா யோசியாவை போல நாங்கள் மனம் திரும்பி, யோசியாவை போல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் தாமே எங்களை பலப்படுத்த வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவோ முறை உடைய சித்தத்தை நாங்கள் செஞ்சிருக்கிறோம்ப்பா, ஆனாலும் அதை நாங்கள் முழு மனதோடு செய்யலப்பா. அந்த தருணங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. எப்படி அமத்சியா ராஜா உனக்கு சித்தமானதை செய்திருந்தாலும் முழு இருதயத்தோடு அதை செய்யாதவனா இருந்தான்பா. ஆண்டவரே, நாங்களும் அவனை போல இராமல் நாங்கள் யோசியாவை போல வந்துட்டு, நாங்கள் தாவீதை போல வந்துட்டு எதை செய்தாலும் எங்கள் முழு இருதயத்தோடு செய்கிற பிள்ளைகளா, கர்த்தருக்கு பிடித்தமான காரியத்தை நாங்கள் முழு இருதயத்தோடு செய்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி எங்கள் ஒவ்வொருவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த பிரதான கற்பனைகள் 2 கட்டளைகளையும் வந்துட்டு முழு இருதயத்தோடு நாங்கள் கடைபிடிப்பதற்கு நீங்க எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.